தத்புஷாய வித்மஹே வக்கதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 2ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி திதி. மாலை 3:16 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். மாலை 6:40 வரை உள்ளது. இன்று சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை கௌரி நல்ல நேரம். மதியம் 12:30 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3 4:30 வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரைகள் சுக்கிர ஓரை காலை 6 முதல் 7 வரை. புதன் ஓரை காலை 7 முதல் 8 வரை. சந்திர ஓரை காலை 8 முதல் 9 வரை. குரு ஓரை காலை 10 முதல் 11 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் ஆகும். காலை முதல் மாலை 6:40 வரை அனுஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். மாலை 6:40 பின்னர் கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை முதல் மாலை 6:40 வரை மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாலை 6:40 பின்னர் கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 3 திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 2 வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் 4 ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஓட்டல் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். சனி 12 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். சுக்கிரன் 12 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ராகு 12 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதன் 12 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். தந்தை வழி உறவினருடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. நட்சத்திர பலன் அசுபதி. எண்ணியது நிறைவேறும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி லட்சுமி கடாட்சம் இன்று உங்களுக்கு உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கார்த்திகை எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை.
செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகப்பெருமான் வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, காலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திருங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். ரிஷபராசி சந்திரன் 2, சில காரியங்கள் தாமதமாகும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவை. சூரியன் 12, அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவினருடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செவ்வாய் 3, ரியல் எஸ்டேட் வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சனி 11, எண்ணியது நிறைவேறும். இரும்பு சார்ந்த வணிகம், நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதால் லாபத்தை ஈட்டுவீர். சுக்கிரன் 11, பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 11, கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று நல்ல தன லாபம் உண்டு. புதன் 11, மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். நட்சத்திர பலன். கார்த்திகை, நினைத்தது நிறைவேறும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. ரோகிணி, மனதில் பட்டதை வெளியில் கூற வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. மிருகசீரிடம், தெய்வ அனுகூலம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் இன்று நல்ல தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், குரு தட்சிணாமூர்த்தி, குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். மிதனராசி சந்திரன் ஜென்மத்தில் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 2, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். குரு 12, உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சூரியன் 11, அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். சனி 10, செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். சுக்கிரன் 10, பெண்கள் தங்களுக்கு தெரிந்த தொழிலை செய்யவும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். ராகு 10, கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. புதன் 10, மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். நட்சத்திர பலன். மிருகசீரிடம், தெய்வ அனுகூலம் உண்டு. எதிலும் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. இன்று செய்தொழிலில் தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவாதிரை, தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இந்நாள் அமையும்.
செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம். மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி முருகபெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மிதனராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். கடகராசி. சந்திரன் 12. சில காரியங்கள் தாமதமாகும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். குரு 11. தொட்டது துலங்கும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சினால் கைகூடும். தந்தை வழி உறவினர்களோடு பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. சனி 9. நிலம் சம்பந்தமான முதலீடு சுமாரான தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் லாபத்தை பெறலாம். சுக்கிரன் 9. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். ராகு 9. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். நட்சத்திர பலன். புனர்பூசம். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பூசம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ஆயில்யம். எதையும் யோசித்து பேச வேண்டும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது அவசியம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகபெருமான் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். சிம்மராசி. சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. நினைத்த காரியம் நிறைவேறும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 12. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 10. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வும் உண்டு. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். தந்தை வழி உறவினரோடு பேசும்போது நிதானம் தேவை. சனி 8. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும்.
செய்கின்ற தொழிலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 8 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்கின்ற வேலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதன் 8 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். நட்சத்திர பலன். மகம் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம் பதட்டம் அடைய வேண்டாம். நிதானம் தேவை. இன்று செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரம் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு. துர்க்கையம்மன் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். கன்னி ராசி. சந்திரன் 10 செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 9 நினைத்த காரியம் நிறைவேறும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. பொறுமை தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சனி 7 உடல் நலனில் கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனிலும் கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 7 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 7 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 7 கெமிக்கல் வியாபாரம் செய்தொழில் சுமாரான தனலாபத்தை தரும். நட்சத்திர பலன். உத்தரம் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாக முடியும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5 வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். கன்னிராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். துலாம் ராசி. சந்திரன் 9 சில காரியங்கள் தாமதம் ஆகும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 10 ஓட்டல் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். குரு 8 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். தந்தை வழி உறவினருடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. சனி 6
நினைத்த காரியம் கைகூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வதால் நீங்கள் லாபத்தை ஈட்டலாம். சுக்கிரன் 6 பெண்கள் நினைத்த காரியத்தை சாதித்து முடிப்பார்கள். புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 6 கெமிக்கல் வியாபாரம் செய்தொழில் லாபகரமாக அமையும், உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, நல்ல தனவரவு உண்டு. புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி கற்க யோகம் உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை நினைத்த காரியம் கைகூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உடல் நலனில் கவனம் தேவை. இன்று நல்ல தனவரவு உண்டு. சுவாதி மனதில் பட்டதை வெளியில் கூற வேண்டாம், உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு, உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, முருகர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். விருச்சிக ராசி சந்திரன் 8 எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். செவ்வாய் 9 கெமிக்கல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். குரு 7 திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. சூரியன் 6 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். சனி 5 நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும், இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். சுக்கிரன் 5 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். ராகு 5 கெமிக்கல் வியாபாரம் செய்தொழில் சுமாரான தனலாபத்தை தரும். புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். நட்சத்திர பலன். விசாகம் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அனுஷம் காலை முதல் மாலை 6:40 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம். எதிலும் நிதானம் தேவை, வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. கேட்டை காலை முதல் மாலை 6:40 வரை செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, சுமாரான தனவரவு உண்டு. மாலை 6:40 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் நீங்கள் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, அன்னை பராசக்தி. குலதெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு.
விருச்சிக ராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். தனுசு ராசி, சந்திரன் 7. தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 6. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 8. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சூரியன் 5. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சினால் அவை கைகூடும். சுக்கிரன் 4. உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். புதன் 4. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 4. கெமிக்கல் வியாபாரம் செய்தொழில் சுமாரான தனலாபத்தை தரும். சனி 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். நண்பர்கள் விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. தொழிலாளர்களை அனுசரித்து சென்றால் லாபத்தை ஈட்டலாம். நட்சத்திர பலன். மூலம். தெய்வ அனுகூலம் உண்டு. தெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. தனுசு ராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். மகர ராசி, சந்திரன் 6. மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 5. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சினால் அவை கைகூடும். புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சனி 3. நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வணிகம், மற்ற வியாபாரங்கள் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். சுக்கிரன் 3. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம் செய்தொழில் லாபகரமாக அமையும். எல்லா வகையிலும் தனலாபம் உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம். நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம். நிதானமானவர்கள். நிதான போக்கே உங்களுக்கு செய்தொழிலில் அமோக லாபத்தை தரும். உத்தியோகத்தில் மேன்மை தரும். நல்ல தனவரவு இன்று உண்டு. அவிட்டம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு.
அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீலம். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, காலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திருங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். கும்பராசி. சந்திரன் 5. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனமும் உஷார் நிலைமையும் தேவை. சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். செவ்வாய் 6. கெமிக்கல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். சனி 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் ஆதாயத்தை ஈட்டலாம். சுக்கிரன் 2. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ஆத்திரப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் கூற வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம். நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். நட்சத்திர பலன். அவிட்டம். நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்கும் யோகம் உண்டு. சதயம். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. செய்தொழிலில் தன லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பூரட்டாதி. மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். குரு தட்சிணாமூர்த்தி. குலதெய்வ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். மீனராசி. சந்திரன் 4. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 3. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் உஷார் நிலைமையும் தேவை. செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சியினால் அவை நிறைவேறும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சனி ஜன்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. அக்கறை தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளையே செய்யவும். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். நட்சத்திர பலன். பூரட்டாதி. மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு.
உத்தரட்டாதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி உடல் நலனில் கவனம் தேவை, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். இன்று செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி, முருகபெருமான் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள், 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். 12 ராசி அன்பர்களும் இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி அதன் பின்னர் அம்பாள் சன்னதியில் மல்லிகை புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி அம்பாளை வழிபட்டால் எல்லா இன்னல்களும் நீங்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.